நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அண்ணன் என்ன சொல்லிட்டு போனார்னு உங்களுக்கு தெரியுமாப்பா? நம்ம குடும்பத்துல முன்ன மாதிரி யாருமே நெருங்கி பழகிறது இல்லையா? அந்நியர்கள் மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்றாரு. அண்ணன் என்கிட்ட சொல்லும்போது நான் அந்த அளவுக்கு வருத்தப்படவே இல்லை. இப்ப நினைச்சு பார்த்தா அவர் சொன்னது 100க்கு 100 உண்மைன்னு எனக்கு புரியுது. நாங்க சின்ன பசங்களா இருக்கும்போது இந்த வீடே ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். எப்பவுமே சொந்தக்காரங்களும் அவங்களுக்குள்ள சந்தோஷங்களும் நிறையவே இருந்துச்சு. இந்த குடும்பத்துல இருந்த நல்ல விஷயங்கள் எப்ப மாற ஆரம்பிச்சதுன்னா நான் பண்ண பிரச்சனையால வந்ததாப்பா. இந்த வீட்டுல இருக்கிற ஐஸ்வர்யம் குறைய ஆரம்பிச்சதே அன்னையில இருந்தா என்ன? நீங்களும் அம்மாவும் என்ன ஒரு வார்த்தை கூட தப்பா சொல்லாததுனால்தான் இந்த பார்வதி இப்ப உயிரோட இருக்கா. இல்லன்னா நீங்க சாகிறதுக்கு முன்னாடியே உங்க பொண்ணான அம்மா நீங்க எதுக்காக அழுவுறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா. அவர் உங்களோட அப்பாவாமா? ஆமா. அப்படின்னா என்னோட அப்பா? என்னோட அப்பா எங்க போயிட்டாரு? அவர் என்னைக்கு வருவாரு? என்னோட அப்பா என்னைக்குமே வரமாட்டாராமா? அவர் வருவாரு. கண்டிப்பா ஒரு நாள் உன்னோட அப்பா வருவாரு, சரியா? கொஞ்சம் சீக்கிரமா வாங்கம்மா. வரேன்டா. வாங்க. இது பிரச்சனையா போயிடும் கடவுளே. பார்வதி அம்மா அங்க வரான்னு இந்துக்கு ஃபோன் பண்ணி சொல்ல முடியாத சூழ்நிலை வேற. பார்வதிமா, ஐயோ பார்வதிமா, என் காலில் முட்டி ரொம்ப வலிக்குது, நடக்க முடியல. நாம திரும்ப போயிடலாமாம்மா? இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டோல ரோசம்மா. ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியலம்மா. திரும்பி போறதுக்கும் நடக்கணும்ல. ஆமா. கடவுளே, ஐயோ கடவுளே. கண்மணி முதல் எழுத்து எழுதும்போது அவளுக்கு பிடிச்ச அந்த ஆன்ட்டி இருக்கணும்னு அவ ஆசைப்படுறா இல்லையா? என்ன இருந்தாலும் நம்ம வீட்டுல நாம அவளுக்கு எழுத கத்து கொடுக்க போறோம்ல. நாம 2 பேர் மட்டும் இல்லாம இன்னொரு ஆள் கூட இருக்கிறது நல்லது தானே? ஆன்ட்டியே கூப்பிடணும். கூப்பிடலாம், அதுக்காக தானே நம்ம வந்திருக்கோம். ரோசமா, நீங்க மெதுவா வந்தாலே போதும். நான் கண்டிப்பா இன்னைக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு தான் போக போறேன். வாங்கம்மா. ஐயோ, இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஐயோ ஐயோ அம்மா, கடவுளே. என்னாச்சுமா? அம்மா. யாரு? பார்வதி அம்மா இங்க வராங்க.
கண்மணி கூட்டிட்டு வராமா? ஐயோ இப்ப நான் என்ன பண்றது? ரோசம்மா உங்களால நடக்க முடியுதா? இதுக்கப்புறம் தானே பெருசா நடக்க போகுது. என்ன சொல்றீங்க? நடந்து வரமா. ஆண்டி ஆளு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேம்மா. நாம திரும்ப போயிடலாமா? வாங்க. இருங்க ஒரு நிமிஷம். ஆள் இல்லாம கதவு திறந்திருக்குமா என்ன? நம்ம போய் பார்க்கலாமா? வாங்க. ம். கண்டிப்பா ஏதோ பிரச்சனை வரப்போகுது. ஆண்டி இங்க பாருடா, நாம இங்கேயே இருப்போம். உன்னோட ஆன்ட்டி வரட்டும். அம்மா வாங்க. இரும்மா. அவங்க சாமி கும்பிடுறாங்க, நாம இங்கேயே இருக்கலாம். கடவுளே, பிரார்த்தனை. ஆண்டி ஐயோ, அவங்கள கூப்பிடக்கூடாது. சாமி கும்பிட்டு முடிக்கட்டும். ஆஹா, அட யார் வந்திருக்காங்க? கண்மணி, விஜயதசமி வந்துருச்சுல்ல, குழந்தைய எழுத வைக்கலான்னு இருக்கோம். கண்மணி சொல்லியிருந்தா. அந்த விசேஷத்தை பாக்குறதுக்கு இவளோட ஆன்ட்டி வரணும்னு இவ ரொம்ப ஆசைப்பட்டா. ஆனி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. முடிச்சிட்டு வரட்டும், நாங்க வெயிட் பண்றோம். கண்டிப்பா பிரச்சனை வரப்போகுது. இன்னும் 1 மணி நேரம் டைம் இருக்கு எங்களுக்கு. நாங்க அவங்கள கூட்டிட்டு போலாம் இல்லையா? கடவுளே. ஆனா ஒரு பிரச்சனை இருக்கேம்மா. இன்னைக்கு விசேஷ பிரார்த்தனை. சர்ச்சுக்கு போக வேண்டியதா இருந்தது. மத்தியானம் வரைக்கும் உபவாசமும் ஜபமும் தான். உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திரிக்க கூடாது. ஆனியோட பெரியப்பாவுக்கு இன்னைக்கு நினைவு நாள். ஓ அப்படியா? நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க? பரவாயில்லைங்க, எங்களுக்காக எதுவும் ஸ்டாப் பண்ண வேண்டாம். அது பாட்டுக்கு நடக்கட்டும். கண்மணி, நீ கேட்டல்ல, ஆன்ட்டி மதியம் வரைக்கும் சாமி கும்பிட்டுட்டு இருக்கணுமா? நாம போலாம். ஆனிக்கிட்ட நான் சொல்லிடுறேம்மா. சரிங்க, நாங்க போயிட்டு வரோம். கண்மணி வா. இந்து போயிட்டாங்க. கண்மணி உன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருந்தா. என்னோட ஆசீர்வாதம் பிரார்த்தனை எல்லாமே எப்பவுமே அவளுக்கு இருக்கும். நிச்சயமா உங்களுக்கு தெரியுமா, என் பொண்ணு மட்டும் இருந்திருந்தா இன்னைக்கு அவளுக்கு எழுத கத்து கொடுத்திருப்போம்.
பதிலா நான் அந்த இடத்துல கண்மணியை பார்த்துட்டு இருக்கேன். நான் அம்பாட்டு வரைக்கும் போயிட்டு வரேன் சேச்சியம்மா. இந்து, நான் போகணும். கண்மணி அரசியல் எழுதுறத நான் பார்க்கணும். ஒரு நிமிஷம் நில்லுமா. என்னாச்சு ரோசம்மா? நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். அவங்களோட வீட்ல மருதாணி செடி நிறையவே இருக்கு. நான் அதை போய் கேட்டு வாங்கிட்டு வரேன். நீங்க போய் கேட்க முடியாது. ஆனி ஆண்டி பேச மாட்டாங்கல்ல, பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. சேச்சியம்மா கிட்ட கேட்டு வாங்கலாம்ல. நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கேன் மருதாணி செடியை நம்ம வீட்லயும் நடணும்னு. நீங்க போயிட்டே இருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நானும் வரட்டம்மா? வேண்டாம் வேண்டாம் பாப்பா, நீ அம்மா கூட போமா, நான் போயிட்டு வந்துடுறேன். வந்துடுறேம்மா. நீ வா, நம்ம போலாம். சேச்சியம்மா, நீங்க மட்டும் அந்த ஐடியா கொடுக்காம இருந்திருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனையா இருக்கும். ஒருத்தர் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா யாருமே உள்ள வந்து பேச மாட்டாங்கம்மா. அதான் அந்த முடிவு பண்ணேன். என்ன இருந்தாலும் நீ ஆணின்ற பேருனால தப்பிச்சம்மா. தலையில நீ சாரி போட்டு பிரார்த்தனை பண்ணல. சொல்ல போனா இப்படி டிராமா பண்றதெல்லாம் என்னோட நேரம் தான். நாம யாருக்கு எந்த தீங்கும் பண்ணலம்மா, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. அம்மா, சேச்சியம்மா. ஐயோ, ரோசம்மா வந்திருக்காங்க. அம்மா மறுபடியும் வந்துட்டாங்களா? இப்ப நான் என்ன பண்றது? இந்துமா, பயப்பட வேண்டாம், நான் தான் வந்திருக்கேன். ஒரு பொய்ய சொல்லி நான் அவங்கள அனுப்பி விட்டுட்டேன். அம்மாக்கு ஏதாவது சந்தேகம் வந்துருச்சா? இல்லம்மா, பார்வதியம்மா எப்பவுமே யாரையுமே தப்பாவே நினைக்க மாட்டாங்கம்மா. நான் தப்பிக்க பிரார்த்தனை பண்ற மாதிரி நடிச்சாலும் உண்மையிலேயே நான் பிரார்த்தனை தான் பண்ணேன். அந்த பாப்பா கண்மணிக்காகவும் அம்மாக்காகவும். கண்மணி அரசியல் எழுதுறது பெரிய சடங்கா இருக்கும்ல. அப்படி பண்ணாதான் நல்லா இருக்கும். இவங்களுக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. ஆனா என் இந்துவை தவிர பார்வதியம்மா வேற யாரையுமே கூப்பிடல. அப்படியாக்கா? ஆமா, உன்னை மட்டும்தாம்மா வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஆனியன்ட்டை கூப்பிடணும் அப்படின்னு கண்மணி ரொம்ப ஆசைப்பட்டப்போ அதுக்கு சரிமான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்துவால எப்படி சடங்க பார்க்க முடியும்? நான் எப்படியாவது அங்க போய் ஆகணும். நான் எங்கேயாவது மறைஞ்சிருந்து கண்மணி அரசியல முதல் எழுத்து எழுதுறத பார்க்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு கூட ஒரு ஆசை இருக்குமா. இந்த வயசுலயா? சேச்சியம்மா, விளையாடாதீங்க. அந்த வீட்ல ஒரு விஷயம் நடக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேம்மா. அத சொல்றதுனால பிரச்சனை எதுவும் இல்லையே? சொல்லுங்க ரோசம்மா. என்னோட ஆசை வேற ஒண்ணும் இல்ல. பார்வதியம்மா அம்மா, அவங்களோட பொண்ணு இந்து, இந்துவோட பொண்ணு கண்மணி. நீங்க அம்மா பொண்ணு பேத்தி எல்லாம் சேர்ந்து நீங்க அந்த வீட்ல வாழணும். அப்படி நடக்கணும் சொல்லிட்டு நான் ரொம்பவே ஆசைப்படுறேம்மா. அது வெறும் கனவா இருந்தாலும் அதை நினைச்சு பார்க்கும்போது என் உடம்பு முழுக்க அப்படியே புல்லரிக்குதுமா. நீங்க கண்ட கனவுல பாதி விஷயம் உண்மைதான் ரோசம்மா. அங்க இருக்கிறது என்னோட அம்மா. மீதி பாதி என்னன்னா கண்மணி என்னோட பொண்ணுன்னு நீங்க கனவு கண்டிருக்கீங்க. அதுதான் இப்ப என்னோட பிரார்த்தனை. என் கண்ணு முன்னாடி இருந்து மறைஞ்சு போன என் அம்மாவோட இடத்துல நான் இப்ப பாக்குறது கண்மணியை தான்.
சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தர் பவது மே சதா. பத்ம பத்தர விசாலாட்சுமி பத்ம கேசர வாரிணி நித்யம் பத்மாலயா தேவி சாமம் பட்டு சரஸ்வதே. பாப்பா, நாம இப்போ எழுத ஆரம்பிக்கலாமா? ஆ நாக்க நீட்டுங்க. இன்னும் கொஞ்சம் நீட்டுங்க. ஹரிஸ்ரீ கணபதே நமோ. ஹரி ஹரி ஸ்ரீ ஸ்ரீ கணபதியே கணபதியே நமஹ நமஹ. அப்ப சரி, இப்ப நாம எந்திரிக்கலாமா? எந்திரிச்சுக்கோங்க. அம்மா, நீ சரியான நேரத்துக்கு வந்துட்டம்மா. கண்மணி எழுத்து எழுதுறத நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நல்லதா போச்சு. அம்மா என் பொண்ணுக்கு எழுத கத்து கொடுக்கற மாதிரி எனக்கு தோணுச்சு. பார்வதிம்மா இங்க வருவான்னு நான் நினைக்கிறேம்மா. அப்படின்னா நான் அந்த பக்கமா போய் நிக்கிறேன். சரிம்மா. சரி ரோசம்மா. ரோசம்மா, இதோ வரேம்மா. கண்மணி,
உள்ள வரலாம்ல? ஆ உட்காருங்க. தேங்க்யூ. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. நான் டாமி. வீட்டில் டாமி சான்னு கூப்பிடுவாங்க. பல்லாவரத்துல இருந்து வரேன். ஆமா, ரோசி அம்மா இல்லையா? அவங்கள பார்க்க வந்தீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, ஐயோ, கூப்பிடுறேன். வரட்டும். ரோசி அம்மாவை அப்புறமா கூப்பிடலாம். அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே. ஆக்சுவலி நான் வந்தது பார்வதி ஆண்டியை பார்க்க தான். ஒரு நிமிஷம். இந்தாங்க. என் கல்யாணத்தோட இன்விடேஷன். ஓ ஐயோ, அவ்வளோ தூரம் நான் கல்யாணத்துக்கு வரணுமா? டாக்டர் என்ன டிராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடக்க போகுதுன்னு ரோசம்மா என்கிட்ட சொல்லவே இல்லையே. சாரி, கல்யாணம் எனக்கா இருந்தாலும் நான் ஒன்றும் உங்களை கூப்பிட வரலையே. அதை கொஞ்சம் படிச்சு பாருங்க. கல்யாணத்தோட டேட்டை கவனிச்சிங்களா? இது இது பழைய கல்யாண பத்திரிக்கையாச்சே. ஆமா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கல்யாணம். மாப்பிள்ளனா டாமி வர்கீஸ், பொண்ணோட பேரு டெய்சி செபாஸ்டின். 5 வருஷம் ஆயிடுச்சு எங்க கல்யாணம் முடிஞ்சு. உங்களுக்கு ஒரு ப்ரூஃபுக்காக தான் இதை நான் கொடுத்தேன். இன்னொரு ப்ரூஃபையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். இதையும் பாருங்க. இது மாமோயிசம் பண்ண சர்டிஃபிகேட். இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட காட்டுறீங்க? சொல்றேன். மாமோடிசம் பண்ண குழந்தையோட பேரை ஆன்டி சர்டிஃபிகேட்ல பாத்தீங்களா? எலிசபெத். எலிசபெத் டாமி வர்கீஸ். எனக்கும் டெய்சிக்கும் பிறந்த பொண்ணு. அந்த எலிசபெத் தான் இங்க இருக்கிற கண்மணி. என்னோட மக. என்னோட மகளை பார்க்க வந்திருக்கேனா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.